ஹாய், இன்றைக்கி ஓட்டிங் டே. காலையில் 6:20 ஆகுது. இது மார்னிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ரெடியெல்லாம் ஆயாச்சு. ஸோ எப்போ எல்லோரும் வீட்டில் கேட்குறாங்க, இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகி என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஏன்னா ஓட்டிங் பூத் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான். எப்படா போவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக போய் ஓட் போட்டுருங்க. ஸோ இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். கீழே வந்தால் ரோடே காலியாக இருக்குது. 6:45 மணிக்கு. ஸோ பாருங்கள், ரோடே காலியாக இருக்குது. அந்தளவுக்கு எல்லாம் இங்கே ஒன்றும் ஆர்ப்பாட்டம் கிடையாது. இப்படியே போய் ஸோ என் ஹஸ்பண்ட் 2 பேரும் போகலாம் அப்படின்னு. அவருக்கு ஓட்டு லிஸ்ட்டிலே இருக்கா என்னன்னு தெரியல. சரி, அவரும் என் கூடயே 6 மணி 5:30 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். நைட்டு 1 மணிக்கு தாங்க தூங்கணும். காலையில் 5:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் எக்ஸாமுக்கு கூட இப்படிலாம் எந்திரிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். சேம் 90s கிட்ஸ் தான். எக்ஸாமுக்கு கூட எந்திரிச்சதில்லை. ஸோ அவ்வளோ ஆர்வம். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. எவ்வளோ டஃப்பான காம்படேட்டிவ் எக்ஸாம், எவ்வளோ முக்கியமான விஷயம் வரும்போது கூட என் கல்யாணத்துக்கு கூட ஐயோ தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி தான் காலையில் எழுந்திரிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஆசையாக 1 மணிக்கு தூங்கி 5:30 மணிக்கு அலாரம் வச்சு ரொம்பவே ஆசையாக எழுந்திரிச்சோம். ஸோ 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் ரைட்டு கட் பண்ணால் ஒரு ஸ்கூலு, அங்கே தான் எலெக்ஷன் பூத் இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரீட்டோட கார்னர் வந்துருச்சு. நிறைய பேர் இந்த எலெக்ஷனில் இருக்கிறவங்க கட்சிக்காரங்களாம் எதோ போர்டெலாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த ரோடில் நிறைய பெஞ்ச் போட்டில் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ 6:30 மணின்றதுனால ரோட்டில் அந்தளவுக்கு எதுவும் தெரியல. நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரும்போது 7 மணி 7:30 மணி அப்போ நிறைய இருந்தாங்க. நிறைய பெஞ்ச் போட்டு கட்சிக்காரங்களாம் பூத்து போட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்கூல். இந்த பில்டிங் தெரியுது இல்லையா, இதுதான் ஸ்கூலு. இது ஆக்சுவலி 7 மணிக்கு எடுத்த வீடியோ, பட் நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இதுதான் ஸ்கூலு. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் நிற்கிறாங்க. உள்ளே ஃபோன் அலௌட் கிடையாது. ஸோ ஓட் போட்டுட்டு நான் வரேன். ஓட்டு போட்டாச்சு. பார்த்திங்களா, என் கையில் இந்த சிம்பிள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இருந்தாலும் கிரிஞ்சாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக இருக்கேன். ஆனால் என் ஹஸ்பண்டால் ஓட் போட முடியல. ஏன்னா அவருடைய நம்பர் லிஸ்ட்டில் இல்லை, ஃபோனில் வரல. அவர் எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் எதுவும் ஃபில் பண்ணி தரல. அந்த டைமில் எங்கள் ஃபாதர் இன்லாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தனால அதுலேயே அவர் இதுவாகிட்டார். ஸோ அந்த டைமில் போட்டுக்கலாம். அப்போல்லாம் நம்ம தேடி போடுவோம் இல்லையா, அந்த நம்பர் இருந்தால் போதும், அதை வச்சு தேடி போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம்னு நினச்சாரு. ஆனால் போட முடியல. நான் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ரொம்ப பாவமாக இருந்தது. ஓட்டு போட முடியலன்னு ரொம்ப ஃபீலிங். ஆனால் முடியாதுன்னெலாம் இல்லை. இப்போ தான் காலையில் ஆகுது, 7 மணி ஆகுது. இந்த பூத்தெல்லாம் ஓப்பன் பண்ண உடனே கண்டிப்பாக போட முடியும், தேடி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்னிங் ஆனோன்னே பார்க்கலாம், கொஞ்சம் டைம் ஆனோன்னே பார்க்கலான்ட்டு. இப்போது அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். அண்ட் எங்கள் மாமனார் மாமியாரையும் ஓட் போட வைக்கணும். அதனால் நாங்கள் ஹெல்மெட் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் போக முடியாது. அதனால் மேலே திரும்ப ஹெல்மெட் எடுத்துகிட்டு கீழே போயிட்டுருக்கோம். அவர் இன்னும் ஃபோனில் எல்லாம் ஏதோ சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காரு, எப்படியாவது போட்டுற முடியுமா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி மார்னிங் தானே ஆகுது, இன்றைக்கி ஃபுல் டே டைம் இருக்குது, கண்டிப்பாக எப்படியாவது தேடி போட்டுடலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அங்கே ஓட் போடுற ஸ்கூல் தான் அது. பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஆக்சுவலி இப்போ எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஜேன்னு திருவிழா மாதிரி கூட்டம் இருந்ததுங்க. இந்த ஏரியா அனாதையாக கிடக்கும். இது ஆக்சுவலி ஒரு அவுட்டர் ஸ்பேஸு. இந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பைக்கு கூட நின்று நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எவ்வளோ பைக்கு பாருங்கள், எவ்வளோ பேர். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி திருவிழா கூட்டம் மாதிரி இருந்தது. இப்போ எல்லோரும் கொஞ்சம் உள்ளே போயிட்டாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் உள்ளே போயிட்டதுனால அவங்க எல்லாருடைய வண்டி தான் நிற்கிது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் ஓட்டு போட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊருக்கே போய் ஓட்டு போட்டு போயிட்டுருக்காங்க. ஊருக்கு போயிட்டு இங்கேருந்து ஓட்டு போட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஊருக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க காரில். ஈவினிங் 5 மணிக்கு தான் அவங்க ஊருக்கே போவாங்க. காலைல 7 மணிக்கு கிளம்பி 1 ஹவர் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க போடணுன்னு போயிருக்காங்க. பாருங்கள், அப்படியே டிராஃபிக் ஜாமே ஆகுது ஒரு சின்ன தெருவுக்குள்ளே. அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி 10 மணினா கூட கொஞ்சம் ஆள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா காலைல 7:10 7:15 தான்.
அந்த டைம்லேயே இவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நம்ம ஜனங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு இதோட சந்தோஷம் என்னென்னா, ஓட் போட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி இன்னமும் நின்று இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ தானே 7:30 மணி 7:15 ஆகுது. இதுக்கப்புறம் போய் நம்ம கண்டிப்பாக அந்த பூத் ஆளுங்க கிட்ட கேட்டு கண்டிப்பாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக எப்படியாவது போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்படியே டிராஃபிக் ஜாமே ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விரல் புரட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் தயவு பிள்ளைங்களை பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய கடமையோ அதே மாதிரி தான் ஒரு குடிமகனாக நம்ம ஓட் போடுறதும் கடமை. ஸோ குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்க்.